ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம வீக் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். பியோட பர்த்டே ஸ்பெஷல் தான். அண்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு வயன், உங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. தாய் வந்துட்டு உங்களோட தாய் மாமா. அண்ட் நீங்கள் வந்து இப்போது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க. அண்டு தேங் வந்துட்டு சிஇஓ. அப்புறம் உங்களை வந்து தேங் தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாரு. நீங்கள் தேங்கோட வீட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கும் தேங்க்கும் அவ்வளோவா ஆகாது, ஏன்னா அவர் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வந்து கடுப்பாக இருக்கும். ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் எர்லி மார்னிங் நீங்கள் வந்து ஏஞ்சிக்கிறீங்க. அப்படியே கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குடி நீன்னு, யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்து காலேஜ்க்கெலாம் ரெடி ஆகிட்டுறீங்க. இப்போ அப்படி தான் ஆடிக்கிட்டே கீழே போகிறீங்களா. நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. உங்கள் வீட்டில் மெய்ட் தான். வயன் மேடம், என்ன ஆண்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா? இல்லை ஆண்டி, பச்சிக்கல, நான் ஃப்ரெண்ட்ஸோட கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். மேடம், இல்லை சாப்பிட்டு போங்களேன், அப்புறம் தேங்க்ஸ் சாருக்கு தெரிஞ்சா கோவப்படுவார். நீங்களா அப்படியே உங்கள் ஐஸை ரோல் பண்ணிட்டு, ஆண்டி சும்மா என்ன, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு உங்களோட பைக் தான் எடுக்கிறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டு டிரைவர் தான். மேடம், இப்போ உங்களுக்கு என்ன? இல்லை என்ன மேடம் ஸ்கூட்டி எடுக்கிறீங்க, காலேஜ் போகதா, வேறு எதுக்கு? இல்லை மேடம், அது தேங்க்ஸ் சாருக்கு தெரிஞ்சா. ஐயோ வேணாம் மேடம் ப்ளீஸ், நான் காரில் ட்ராப் பண்ணிடுறேன். இதை பாருங்க அங்கிள், எனக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியாதா என்ன, நான் போய்ப்பேன். மேடம் மேடம் வேணாம் மேடம், லாஸ்ட் டைம் இப்படி தான் நீங்கள் போனப்போ லிட்ரலி சார் என்னை ஃபயர் பண்ண பார்த்தாரு. வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம், அட்லீஸ்ட் இந்த வேலை எனக்கு வேணும், அதுக்காச்சும் ப்ளீஸ் மேடம். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அதுவும் கரெக்ட் தான், இந்த மாமா ஃபயர் பண்ணாலும் பண்ணிடுவார், பாவம், என்னால் எதுக்கு அவரோட வேலை போகணும். சரி காரை எடுங்க, அதுலேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கும் வந்து நீங்கள் போயிருந்துருப்பீங்க. உங்கள் காலேஜுமே அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா போயிருந்துருக்கோம். இப்போ ஈவினிங் ஆஸ் யூஷுவல் உங்களை வந்து காரில் தான் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கும் வந்துருந்துருப்பாங்க. நீங்கள் உள்ளே என்டர் ஆனதும் தேங்க் வந்துட்டு கவுச்சில் உட்காந்துட்டு காஃபி தான் வந்து சிப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் ஐஸை ரோல் பண்ணிட்டு அப்படியே மேலே போக பார்க்குறீங்க. இப்போ அவரா வயன், நீங்கள் அப்படியே ஸ்டாப் பார்க்குறீங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நேராக மேலே போயிட்டுருக்க. இப்போ நீங்கள் ஹவுஸ் சைடு திரும்பி பார்க்குறீங்க. பின்ன என்ன பண்ணணும்? இப்போ அவர் அந்த காஃபி கப்பை கீழே வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்டே வராரு. மார்னிங் கூட ஒன்று நான் பார்க்கலல்ல, இப்போ தானே பார்க்குறோம், அட்லீஸ்ட் பேச மாட்டியா? மாட்டேன். ஏன் எதுக்கு? அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது, தள்ளு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே போகிறீங்க. அவரா ஒரு ஸ்டெப்பாக அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் உங்கள் ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அவர் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. எதுக்கு கோவம்? உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா நசு நசுன்னு போ போ, ஃபஸ்ட் நீ இந்த என் ரூமை விட்டு போ. எதுக்கு கோவம்னு கேட்டேன். எதுக்கா, உனக்கு தெரியாதா? எது? உன் ஃப்ரெண்ட்ஸோட உன்னை வெளியில் அனுப்பலை அதுவா? ஆமாம், பின்ன நான் என்ன ஸ்கூல் கிட்டா? நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் என்னோட காலேஜே கம்ப்ளீட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிற உரிமை கூட எனக்கு இல்லையா தயம்? வயன், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அதெல்லாம் சேஃப்டி கிடையாது, அதனால தான் நான் உன்னை அனுப்பலை. இது எதனா என் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்க. கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு இதெல்லாம். இனி இருக்கிற லைஃப்லையுமே நான் இப்படி தான் இருப்பேன். ஆமாம் ஆமாம், இனி இருக்கிற லைஃப்பில் நான் உன் கூட ஏன் இருக்க போகிறேன்? ஒரு நல்ல பையனை பார்த்து டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சந்தோஷமாக இருப்பேன். உன்ன மாதிரி என்ன ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற பையனெல்லாம் நான் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன். அவரா உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படியே சிரிச்சிட்டே இரு, நான் பாட்டுன்னு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாக்கை காட்டுறீங்க. அவரா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. போவியா? நான் குளிக்கணும். ஏன் மார்னிங் சாப்பிட்லையா? பசிக்கல. காலேஜில் சாப்பிட்டியா?
சாப்பிட்டேன். இப்போ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. என்ன போ குளிக்கிறோன்னு சொன்னல. சரி அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிருந்துருப்பாரு. நீங்களும் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே கீழே வரீங்க. கீழே வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் பார்க்குறீங்க. வாசம்லாம் செம்மையாக வருது, செம்மையாக பசிக்குதாண்டி, கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், ஒரு 5 மினிட்ஸ்மா முடிஞ்சிடும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கவுச்சில் உட்காடுறீங்க. இப்போ தாங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து என்னமோ நல்லா படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து கையில் வச்சுருக்கீங்க. அவரா? வயன், என்ன நாளைக்கு காலேஜ் போவேணாம். ஏன், எதுக்கு? ஊரில் இருந்து நம்மளுக்கு வேண்டியவங்க வராங்க, ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான். ஊர்லேருந்து வராங்களா? சரி நீ பேசு, அதுக்கு நான் என்ன பண்ணப்பேன்? நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, நீயும் இருக்கணுமா, பாட்டி சொல்லியிருக்காங்க. பாட்டியா? ஸோ 2 பேரையும் நாளைக்கு வீட்லேயே இருக்க சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்றீங்க. அப்புறம் உங்கள் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 பேரும் வந்து தூங்க போயிடுறீங்க. அன்றைக்கி நைட் அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஊர்லேருந்து வராங்க இல்லையா? ஸோ நீங்களாம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களும் வராங்க, எல்லோரும் க்ரீட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் பாட்டியா உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. வயன்மா, நல்லா வளர்ந்துட்டியே. ஆமாம், பின்ன இன்னும் நான் அந்த குட்டி வயன் மாதிரியே இருப்பேன்னா என்ன? எனக்கு 20 ஏஜ் ஆகுது பாட்டி. கரெக்டு தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போகுது. இப்போது உங்கள் பாட்டி தான், தயாங் அப்புறம் வயன். சொல்லுங்கள் பாட்டி. அது உங்கள் 2 பேர்கிட்டையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். நீங்கள் 2 பேரும் அப்படி தான் உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிறீங்க. அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு. இப்போ பாட்டியா, அது வந்துட்டு எப்படியோ வயனுக்கும் 20 ஏஜ் ஆயிடுச்சுல்ல, தயாங்குக்குமே 30 வயசு ஆகுது. அதனால தான் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கோம். இப்போ உங்களை பார்க்கணுமே, உங்கள் ஐஸா அப்படியே வைடாகுது. தேங் மட்டும் ரொம்ப நார்மலாக தான் உட்காந்துட்ருக்காரு. எதை கல்யாணமா? எனக்கா? நாளாக பண்ணிக்கல. ஏன், எதுக்கு பண்ணிக்க மாட்டேன்? பாட்டி, என்ன பாட்டி? நான் பண்ணிக்கல. நான்லாம் பண்ணிக்கல பாட்டி. இப்போ பாட்டியா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் ஹேரை கேர்ஸ் பண்ணிக்கிட்டே, அப்படி கிடையாதுடா வயன், உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க இல்லையா? இந்த சொத்துலாம் உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி தான் தேங்க் கையில் கொடுத்தாங்க. அவனுக்கும் அப்போது சின்ன ஏஜ் தான், பட் இருந்தாலும் இது ரொம்பவே நல்லாவே ஒரு ஹை ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டான். உங்கள் அம்மா அப்பா என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, நீ தேங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த சொத்து உனக்கு வரும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. நீ இப்போ கிடையாது முடியாதுன்னு சொல்லிட்டா அது நல்லாவா இருக்கும் சொல்லு? பாட்டி, அப்படிப்பட்ட சொத்தே எனக்கு வேணாம். வேணும்னா எல்லாத்தையும் மாமாவே வச்சுக்கிட்டோம், எனக்கு எதுவுமே வேணாம் பாட்டி. பையன், அப்படிலாம் பேசக்கூடாது. இது பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வேறு ஏதோ ஒரு வீட்டுக்கு அனுப்பிட்டாலும் நீ அங்கே எப்படி இருக்கியோ ஏது இருக்கியோன்னு நாங்கள் எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவே நீ தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் நிம்மதியாக அங்கே இருப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்ப, உன்னை பார்த்துக்கிறதுக்கு அவன் இருக்கான், எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். உனக்கே தெரியும்ல உன் மாமா உன்னை எந்த அளவுக்கு பார்த்துப்பான்னு சொல்லிட்டு. ஸோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பாட்டி, இதை பாரு, இதுக்கு மேலே நீ ஒன்றுமே பேசக்கூடாது. நாங்களாம் இதை பேசி தான் வந்தோம், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் மேரேஜ் டே வருது. நீங்களா அப்படியே உருட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தான் உங்கள் 2 பேரோட மேரேஜுமே கம்ப்ளீட் ஆகுது. உங்களை வந்து தேங்கூட விட்டுட்டு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே கிளம்பி இருந்திருப்பாங்க. உங்களுக்கா என்னடா நடந்தது, இப்போது வந்தாங்க கல்யாணம்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி தான் அன்றைக்கி டேவும் போதான். ஸோ அன்றைக்கி நைட்டு உங்களோட வெட்டிங் நைட்டுக்காக உங்கள் ரூம் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது இது ஒரு கேடு, ஃபர்ஸ்ட் நைட்டா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க.
கொஞ்ச நேரத்தில் வெட்டிங் ரூமில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ரூம்குள்ளே தயாங் வராரு. நீங்கள் பெட்டில் கோவமாக உட்காந்துட்ருக்கீங்களா? இப்போ தயாங்கா உங்கள் கிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கையை போட்டு பிசைஞ்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறாரு. இந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆக வேணாம். இந்த கல்யாணம் சும்மா பெரியவங்களுக்காக தான். எனக்கு தெரியும் உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்ட்டு. எதுக்கு இவ்வளோ டென்ஸ் ஆகுற? அப்பா புரிஞ்சுதா உனக்கு? நல்லது. இதுதான் உன்கிட்ட எப்படி சொல்லலான்னு புரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, இதெல்லாம் உனக்கே புரிகிறதுனால நான் இப்போ சில ரூல்ஸ் வைக்க போகிறேன்னா. அவரா ஐப்ரோவை தூக்கி அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், ரூல்ஸ் வைக்கிறது தான். ஓ, என்ன ரூல்ஸ் அதெல்லாம்? அதுவா, என்னதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆனாலும் நம்ம 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். நீ உன் ரூமில் இருப்பியா, நான் என் ரூமில் இருப்பேனா? சும்மா ஃபேமிலி முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணுவோமா? நம்ம 2 பேரும் வீட்டில் எப்பயும் எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்போமா? இதுதான் என்னோட ரூல்ஸ். அவரா அப்படியே உங்கள் கிட்ட லீன் ஆகுறாரு. அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அவரா ஒரு ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் இப்போத்துலேருந்து அப்ளிகபிளா இல்லை நாளைக்கு மார்னிங்கில் இருந்தா? அது இப்போத்துலேருந்து தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடிட்டுறீங்க நீங்கள் உங்கள் ரூமுக்கு. அவரா உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அன்றைக்கி நைட் வந்து அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் காலேஜ்க்கெலாம் கிளம்பிட்டு வரீங்க. அப்படியே கிச்சன் சைடு பார்க்குறீங்க. பார்த்தா தேங்க் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா அப்படியே வைடேஸில் பார்க்குறீங்க. என்ன மாமா உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமா? அவரா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, உங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், வா சாப்பிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அவரும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அவரா உங்களை பார்த்துக்கிட்டே, பிடிச்சிருக்கா? நல்லாவே இல்லை, இதில் உப்பு அதிகமாக போட்டிருக்கேன். அவரா அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே, அப்படியா சரி அப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோ, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. கொழுப்பு தானே இவனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உங்கள் காலேஜ் தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்போ தேங்கா வயன், என்ன இன்னைக்கு நானே ட்ராப் பண்ணிடுறேன், வா. எதுக்கு வேணாம், நான் போய்க்கிறேன். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், போகிற வழியில் தானே ட்ராப் பண்ணிடுறேன், வா. இல்லை இருக்கட்டும், நான் கார் எடுத்துட்டேன், கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரா. நீங்கள் அப்படியே அவர் பின்னாடியே போகிறீங்க. ரூல்ஸ் போடுவான், ரூல்ஸு. வான்னு சொன்னால் நான் போகணுமா இவனை அப்படின்ற மாதிரி அப்படியே போய் கார் ஏறுறீங்க. அப்படி தான் வந்து அவர் காரும் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு உட்காந்துட்டு வரீங்க. என்னாச்சு, என் ஃபேஸ் அப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சொல்லு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகலான்னு நினச்சேன், நடுவில் நீ வந்துட்ட. அவரா அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. இப்போ என்ன, அவங்க கூட நான் போகக்கூடாதா? ஆமாம். ஏன் எதுக்கு போகக்கூடாது? அவங்க கூட எல்லாம் போனால் சேஃப் கிடையாது, அப்படி தானே? எக்ஸாக்ட்லி, அதான் உனக்கே எல்லாம் தெரியுதுல்ல. அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போடுற. டிரைவரோட தான் போகணும், டிரைவரோட தான் வரணும், புரிஞ்சுதா? உன்ன அப்படின்ற மாதிரி அகைன் கோவமாக உட்காடுறீங்க. அவர் வந்துட்டு உங்களை காலேஜில் விட்டுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்துருப்பார். உங்கள் காலேஜ்லையா கிளாஸஸ்லாம் நல்லா தான் போகுது. இப்போது நீங்கள் வந்து லைப்ரரியில் ஏதோ புக்கு படிச்சிட்ருக்கீங்க. அங்கே ஒரு பையன் வந்துட்டு, ஹாய் வயன். ஹாய், யார்? அது நான் தான். நான் தானா? ஞாபகம் இல்லையா? எனக்கு ரோட்டில் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணிங்களே, ஞாபகம் இல்லையா? அதான் வயன், நான் கூட அடி விழுந்து கீழே விழுந்தேன். என்ன ஹாஸ்பிட்டலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களே, ஞாபகம் இல்லை? ஆமாம், அந்த பையன்தான் நான். ஓ
இப்போ நீங்கள் ஓகேவா? ஹெல்த்லாம் நல்லா இருக்கா? ம் ம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வயன். அன்றைக்கி நீங்கள் ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அம் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இனிமே அந்த அளவுக்குலாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அது அந்த அளவுக்கு நல்லதும் கிடையாது, சேஃப்டியும் கிடையாது. ஆ கண்டிப்பாக. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கேட்காமலையா அப்படின்றான். நீங்களும் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. வயன். ஆ என்ன? வை கான்ட் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அட ஃப்ரெண்ட்ஸாக தானேங்க இருக்க சொல்லி கேட்குறேன், ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. அவனும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறான். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கலன்னா எப்படி? நீங்கள் அகைன் யோசிக்கிறீங்க. பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களை கிட்னாப் பண்ணிட மாட்டேன். இல்லை அப்படி இல்லை. ஓகே ஐல் கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களோட நம்பர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அன்றைக்கி காலேஜ் ரொம்ப நல்லா தான் போயிருந்துருக்கும். ஸோ ஈவினிங் நீங்கள் வந்து வீட்டுக்கும் போயிட்டுறீங்க. ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு உங்கள் புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ பார்த்தா தேங்கும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு உங்களை பார்க்க தான் உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. டே எப்படி போச்சு வயன்? காலேஜில் தான் நீ இல்லையே, ரொம்ப நல்லா போச்சு. அவரா ஒரு ஸ்மித் பண்ணிக்கிட்டே அப்படியே ரூம்குள்ளே வராரு. படிச்சிட்ருக்கியா? இல்லை, டான்ஸ் ஆடிட்டுருக்க, பார்த்தா தெரியலையா? தெரியுது, அதனால தான் கேட்குறேன். நல்லது. நீங்கள் போவீங்களா? சரி சாப்பிட்லாம் வா. எனக்கு பசிக்கல, நீ போ. அட ஏன் பசிக்கல? வா. இல்லை எனக்கு பசிக்கல, வான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. மாமா, டே மாமா, என்ன வீடுடா. இப்படி தான் நான் தொல்லை பண்ணிகிட்ருப்பேன் நீ அப்படின்னு அவர் திட்டிக்கிட்டே அப்படியே கீழே வரீங்க. அவர் வந்து உங்களை கீழே உட்கார வச்சுட்டு வெயிட், நான் போய்ட்டு ஃபுட் கொண்டு வரேன் அப்படின்றாரு. பார்த்தா உங்களோடக்கு மொபைலுக்கு வந்து மெசேஜ் வருதா, நீங்களும் அதை பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தேங்க் தான். யார்? அப்படியே சிரித்து ரிப்ளை கொடுத்துட்ருக்க. என் புது பாய் ஃப்ரெண்ட். என்ன? ஆமாம், என் புது பாய் ஃப்ரெண்ட். இவனை தான் டேட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன். அவரா அப்படியே ஒரு ஐப்ரோவை தூக்குறாரு. என்ன முறைக்கிற? யார் அவன் புதுசா? அது அவன் இப்போ தான் எனக்கு ஃப்ரெண்டானா. இருந்தாலும் பரவாயில்ல, க்ளோஸாலாம் இருக்க வேணாம், கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ. ஏன் எப்போ பார்த்தாலும் யார் கூடயும் சேரவே விட மாட்டேன்ற? அவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவன். சொல்கிறத கேளு. நான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், போட மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டுறீங்க. அவரா ஏ வயன், சொல்கிற பேச்சை எங்கே கேட்க போகிறா இவ அப்படின்னு சொல்லி அவரும் ஃபுட் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வராரு. ஃபோன் ஒன்றதெல்லாம் போதும், பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடு. எனக்கு வேணாம், போ, பசிக்கல. சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு வேணாமாம்மா. சரி அப்படின்னு ஃபுட்டை வந்து அவர் தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சாப்பிடு. நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. அப்படி தான் வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டாமல் படுத்து தூங்க, புரியுதா? சரி சரி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிருந்துருப்பார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து காலையிலே கிளம்புறீங்க. தேங்காய் கீழே சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே போகிறீங்க. இப்போ அவர் வயன், என்ன எங்கே காலையிலே கிளம்பிட்ட? அதுவா, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கா? ஆமாம். சரி நானும் வரேன். வேணாம், நீ இங்கே இரு, என் ஃப்ரெண்டு வருவாங்க, நான் அங்கே போய் அவங்க கூட போயிருப்பேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. சரி நான் போயிட்டு வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டு உங்களோட பைக்கை தான் எடுக்கிறீங்க. அதையும் அவர் பார்க்குறாரா? அவரா, என்ன வண்டியில் போறியா? ஆமாம். வேணாம், டிரைவர் ட்ராப் பண்ணுவார். வேணாம் நான் வண்டியிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க. தேங்காய் அகைன் வந்துட்டு உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. பட் நீங்கள் எங்கே கேட்குற மாதிரி இருக்கீங்க? நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறீங்களா? தேங்காய் அவசரமாக உங்கள் பின்னாடியே கார் எடுத்துகிட்டு வராரு. அவர் சொன்ன மாதிரி தான் போகிற வரையில் அப்படியே நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. அவர் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்து உங்களை பார்க்குறாரு. ஹே, அடிபட்டுடுச்சாடி? எங்க கால் கம்மி, கையை கம்மி. நல்லா தானே இருக்க? நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டமாக உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நீங்களா அப்படியே அவர் சைடு பார்க்குறீங்க. நல்லா தானே இருக்க? வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? வா. இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆர் யூ ஷூர்? இல்லை, வா போகலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். தேவையில்லை, நல்லா தான் இருக்கேன். சரி வா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உங்களை காரில் தான் ஏற்றிக்கிறாரு. வயன், உண்மையாகவே நீ ஆல்ரைட் தானே? இல்லைன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். இல்லை தயாங், நல்லா தான் இருக்கேன். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கிறீங்க. இப்போ சாரி மாமா. எதுக்கு? நீ சொல்லியுமே நான் கேட்காம வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கு. இப்போ புரியுதா? இதுக்கு தான் நான் உன்னை தனியாக அனுப்புறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். புரியுது, சாரி அப்படின்றீங்க. அவரும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. சரி, இப்போ எங்கே வீட்டுக்கு போகணுமா, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போகணுமா? ஸ்விம்மிங் கிளாஸ் தான் போகணும், ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான். சரி அப்படின்ட்டு அப்படி தான் வந்து உங்களை அந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அங்கே போனதும் காலேஜில் உங்ககிட்ட பேசினா இல்லையா, அவன்தான். வயன், வந்துட்டியா? ரொம்ப நேரமாக உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துட்டேன் வின். சரி வா, ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு சொன்னல, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். தேங்கா அப்படியே உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் வராரு. என்ன, ஸ்விம்மிங் கற்றுக்க ஆசையாக இருக்கா? ஆமாம்மாம்மா, நீ தான் சின்ன வயசுலேருந்து தண்ணிக்குள்ளேயே விடவே இல்லைன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது என்கிட்ட சொன்னா நானே கற்றுக் கொடுப்பேன்ல, எவன்கிட்டயோ போய் எதுக்கு கேட்குற? மாமா, அவன் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எனக்குமே ஸ்விம்மிங் வரும் தானே? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு கற்றுக் கொடுத்துருப்பேனே. வயன், யார் இவர்? இப்போ தேங்கா அப்படியே அவன் சைடு பார்க்குறாரு. இது என் மாமாவின். நைஸ் டு மீட் யூ சார். தேங்கா அப்படியே மறைக்கிறாரு. ஓகே, வா வயன், நம்ம போகலாம் அப்படின்னு அவன் வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி தான் வந்து உங்களை இழுத்துட்டு ஓடுறான். நீங்களும் பின்னாடியே ஓடி போகிறீங்க. இங்கே தேங்கா செம்ம காண்டாகுது. இப்போ அவன் உங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன்ற பேரில் அங்கே எங்கேன்னு டச் பண்ணுறான். பேட் டச்லாம் கிடையாது, பட் தேங்காய்க்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பொசஸ் ஆகுது. இப்போ அவரோட கண்ணாடியில் கழட்டு போட்டு ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு அப்படியே அவருமே வந்து அந்த வாட்டருக்குள்ளே குதிக்கிறாரு. டேய், நீ கிளம்பு, ஸ்விம்மிங் தானே, நான் பார்த்துக்கிறேன். மாமா, அதான் அவன் ஒழுங்காக தானே சொல்லி கொடுக்குறான், ஏன் மாமா போக சொல்கிற? அவனை விட நான் இன்னும் நல்லா சொல்லி கொடுப்பேன். தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புடா. மாமா, நான் சொல்லி கொடுக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் கிளாஸஸும் எடுக்கிறாரா. நீங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பிக்கப் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நல்லாவே வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் அதெல்லாம் கற்றுட்டுருப்பீங்க. இப்போது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே தேங்காய் போய் ஹக் பண்ணுறீங்க. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன்ல. எனக்கு தெரியும் எனக்குள்ளே நிறைய திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி எக்ஸைட் ஆகிட்டு இருக்கீங்களா? தேங்காய் உங்களை பார்த்து. உண்மைதான், உனக்கு நிறையவே திறமை இருக்குது அப்படின்றாரு. அந்த வின் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு உங்கள் 2 பேரும் அப்படியே வியடாக பார்த்து நிற்கிறான். நீங்களா அந்த வின்னு வந்து தனியாக நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவன் தனியாக இருக்கான்ல அப்படி சொல்லி அவன்கிட்ட போக போகிறீங்க. இப்போ தேங்காய் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, போதும் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துட்ட, கோல்டு வரும், வா கிளம்புவோம்
ஆ இதோ அவனுக்கு பாய் சொல்லிட்டு வரேன் மாமா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பார்த்தான்ல போதும், கிளம்பு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே உங்களை வந்து இழுத்துட்டு போயிடுறாரா. நீங்களா தூரத்துலேருந்து அப்படியே கத்துறீங்க, வின் நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம், பாய் 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் போகிறீங்க. இப்போது தேங்க் தான் வயன். என்ன, நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல இவன் கூட கொஞ்சம் தூரமாயிருன்னு. இப்போ என்ன பண்ண நான்? உனக்கு ஏதாவது வேணும், ஏதாவது தேவை, இல்லை ஏதாவது கற்றுக்கணுன்னா என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு அவன்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத இனிமே. எனக்கு தெரியும், என்னடா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு நினச்சேன், ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் உருன்னு ஆகுது. அப்படி கிடையாது வயன், உனக்கு தெரியாது, இந்த மாதிரி புதுசாக இதெல்லாம் வேணாம், அது உனக்கு சேஃப் கிடையாது அப்படி தானே தாயாங்? ஆமாம். இதெல்லாம் கேட்டு கேட்டு சலுத்துடுச்சு, நீ வண்டி வீட்டுக்கு எடு அப்படி சொல்லிட்டு அப்படி தான் உருன்னு உட்காருங்க. அன்றைக்கி இடே வந்து அப்படி தான் போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கிளம்பி காலேஜ்க்கு வந்து போயிடுறீங்களா. அந்த வின்னை தான் தேடிட்டுருக்கீங்க. அவன் வந்து லைப்ரரி கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ அவனை பார்த்ததும் வின் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டு போகிறீங்க. அவனா, ஹாய் வயன். ஹாய் வின், அண்ட் சாரி எஸ்டர்டே என் மாமா நடுவில் வந்துட்டார், நீ ஏதாவது கோச்சிக்கிட்டியா? இல்லை வயன். சொல்லுவின். அது அது வந்து அவர் யார்? அது என் மாமா. ஓ, மாமானா என் தாய் மாமா. ஓ, தாய் மாமாவா? ஓகே ஓகே, சரி சரி ஓகே, கிளாஸ் போவோமா? போகலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் கிளாஸுக்கு போயிருந்துருப்பீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போதாம். ஸோ உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட வரப்போகுது. ஸோ நல்லாவே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள். அதோட வின்னோடையும் சேர்ந்து நிறைய கம்பைன் ஸ்டடீஸ்லாம் பண்ணுறீங்க. அவங்க எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒன் டே நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டு உங்களோட ஜாமை வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து டிவி பார்த்துட்ருக்கீங்களா. தேங்காய் கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இது ரொம்ப சூடாக வீட்டுக்கு வராரு, என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எனக்கு எதுக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட கார்ட்டூன்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா. இப்போ தேங்காய் வயன் கிளம்பு. எங்கே? ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? எதுக்கு? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்தது, ஸோ பார்க்க போகிறோம். அப்படியா? ஆமாம், கெட் ரெடி ஃபாஸ்ட், 5 மினிட்ஸில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக போய்ட்றாரா. நீங்களும் வேகமாக உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக வரீங்க. அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு ஊருக்கும் போயிடுறீங்க. அங்கே பார்த்தா உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கே உங்கள் பாட்டி தான் வராங்க. நீங்கள் அப்படியே வந்து தேங்காய் பார்க்குறீங்களா, அவர் உங்களே பார்க்குறாரு. என்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், பார்த்தா நல்லா இருக்காங்க. தெரியல வயன், பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு தான் கால் வந்தது. நானுமே பதட்டமாக தான் வந்தேன். பாட்டி நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் நினச்சிக்கிறீங்களா. இப்போ பாட்டியா 2 பேரையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க, என்னடா பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கா, இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுது, ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆச்சுல்ல, அதான் கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போக சொல்லி கூப்பிட்டா வரமாட்டீங்க, அதான் இப்படி பிளான் பண்ணி வர வச்சேன். பாட்டி பிளான் பண்ணி வர வச்சியா? ஆமாம், உனக்கு தான் காலேஜும் முடிஞ்சிச்சே, கொஞ்ச நாள் வந்து பாட்டியோடு இருந்துட்டு போன்னு சொன்னால் நீ வருவியா? கண்டிப்பாக மாட்டேன். சரி, அவனுக்காவது சொல்லலான்னு பார்த்தா அவன் என்ன சொல்லுவான், ஆஃபீஸ் இருக்குது, மீட்டிங்ஸ் இருக்குது, வர முடியாதுன்னு சொல்லுவான். அதனால தான் இப்படி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி 2 பேரையும் வர வச்சேன். பாட்டி ஆனால் நீ சரியான ஆள் தான் பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. பாட்டியாக சிரிக்கிறாங்க. சரி ட்ராவல் பண்ணி டயர்டாக இருப்பீங்க, போங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரி அப்படி சொல்லி 2 பேரும் வந்து மேலே போயிட்டுறீங்களா. பார்த்தா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் கொடுத்துருக்காங்க. என்னது இது, 2 பேருக்கும் ஒரே ரூமா தயம்?
பின்ன ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஒரு ரூம் தான் எடுத்துக்கணும். தனித்தனியாக இருந்தால் பாட்டிக்கெல்லாம் டவுட் வரும். ஸோ சைலண்ட்டாக உள்ளே போவோம், அப்புறம் இப்போ பேசுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய்ட்றீங்களா? இப்போ நீங்கள் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. தயம், என்னால் இதே ரூமில் இருக்க முடியாது, வேறு ரூம் வேணும். பாட்டிக்கிட்ட சொல்லி எனக்கு வேறு ரூம் வாங்கிட்டா. எப்போவுமே நான் வந்தால் அந்த ரூமில் தானே இருப்பேன், அந்த ரூமுக்கு போகிறேன், உன் ரூமில் நான் இல்லை. அவரா அப்படியே ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறாரு. ஆமாம், நான் அந்த ரூமுக்கு போகிறேன், இந்த ரூமில் நான் இல்லை. அவர் ஒரு ஸ்டெப் அப்படியே உங்கள் முன்னாடி வராரு. நீங்கள் உங்கள் வாய்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போகிறீங்க. இப்போ அப்படியே தான் வாலுக்கு ஹிட் ஆகிட்டு நிற்கிறீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு, என்ன இங்கே இருக்க மாட்டியா? ஏன் ஏன் இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. லிட்ரலி அவரோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸ்க்கு அப்படியே டச் ஆகுது. இருக்க மாட்டேன், நீ என் பொண்டாட்டி தானே, அப்புறம் இருக்க மாட்டேன். நீங்கள் வைடேஸில் அவரை பார்த்துட்ருக்கீங்க. மாமா என்ன பண்ணுற? கேள்வி கேட்டுட்ருக்கேன். எதுக்காக இந்த ரூமில் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி அவருக்கு வாலுக்கு வந்து சாஞ்ச மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அவர் பாடிக்கு அப்படியே பம்பாகி நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் ஹிப்பா அப்படியே டைட்டாக பிடிச்சிருக்காரு. சொல்ல இருக்க மாட்டேன். என்ன மாமா பண்ணுற? விட, என்ன விடவா பிடிச்சிருக்கேன்? இந்த பார்வையன், நீ அப்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்க அப்படின்றதுனால தான் நான் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் இவர் எதுவும் கம்ப்ளீட்டட் இல்லை. ஸோ சொல்கிறேன், உனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கான ரீசன்ஸும் சப்பையாக இருக்கணும் எனக்கு தெரியும். நான் கேட்டாலும் மிஞ்ச மிஞ்ச என்ன சொல்லிட போகிற? நீ என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவ, அதனால நீ எனக்கு வேணாம். இதுதானே உன்னோட ரீசன்ஸு? நீங்கள் வைடேஸில் பார்க்குறீங்க சொன்னேன்னா அதுதாண்டி உன் ரீசனே. வெல், எனக்கு அப்படி கிடையாது. நான் இந்த மேரேஜை ஹோல் ஹார்ட்டடாக தான் ஒத்துக்கிட்டேன். நீ என் பொண்டாட்டி, எனக்கு சொந்தமானவ. இதில் நான் தெளிவாக தான் இருக்கேன். நீ தான் கன்ஃபியூஸ்டாக இருக்க. நல்லா யோசிச்சு என் பொண்டாட்டியாக இருக்கவே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போகிறாரு. நீங்களா வைடேஸில் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவர் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, எப்படா இவர் வெளியில் வருவார் அப்படி சொல்லிட்டு. இப்போ அவரை பார்த்துக்கோமா? தயோங், என்னடி என்ன பண்ண நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பேசுன? மனசில் இருக்கிறத தான் சொன்னேன் அப்படின்னு உங்களை கண்டுக்காமல் அவர் போயிட்டு அவரோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அட, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவல் ரிமூவ் பண்ணுறாரா. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு திரும்பி நிற்கிறீங்க. சிச்சி, என்ன பண்ணுற? ஏ இன்னரோட தான் இருக்கேன், ரொம்ப சீன் போடாத. பின்ன ட்ரெஸ் போடணும்ல, அதுக்குன்னு என் முன்னாடியே அப்படி டவலை ரிமூவ் பண்ணுவியா தயோங்? பின்ன எப்படி ட்ரெஸ் போடுறது? ஓ, நான் இருக்கேன்ல இங்க. யார் வேணான்னு சொன்னது? தயோங், என்ன விளையாட்டாக இருக்கா? இல்லடி, பொண்டாட்டி இருக்கா, நான் ட்ரெஸ் மாத்துறேன். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன விளையாட்டு இருக்குது? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவர் இன்னும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை பார்க்கல. அகைன் திரும்பி நின்றுக்கிட்டு, இல்லை நான் இந்த ரூமில் இல்லவே இல்லை, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வேறு ரூமுக்கு போக போகிறேன். அப்படியா? ஆமாம், இப்போவே உடனே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு வெளில போகிறீங்களா? நேரம் உங்கள் பாட்டிக்கிட்ட தான் போகிறீங்க. பாட்டி, என்னடா பாட்டி, நான் மாமா ரூமில் இல்லை, எனக்கு வேறு ரூம் கொடு
என்ன? ஆமாம், எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ நான் வேறு ரூமுக்கு போனேன். எப்போவுமே நான் வந்தால் எந்த ரூமில் இருப்பேனோ அந்த ரூம் எடுத்துக்க போகிறேன். என்ன பேசுகிற வையன்? அவன் உன் புருஷன். அது என்ன உனக்கு தனியாக இருக்கணும்? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே யோசிக்கிறீங்க. பாட்டியா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஏன் வையன், 2 பேரும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலையா? அப்போ இன்னும் தனித்தனியாக தான் இருக்கீங்களா? இல்லை இல்லை, அது வந்து நான் கூட 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு நினச்சேன். அப்போ 2 பேரும் தனித்தனியாக வேறு ரூமில் தான் இருக்கீங்களா? நீ அவனை பட்னி போட்டுட்ருக்கியா? இல்லை பாட்டி, அது வந்து இல்லை இல்லை, இதுக்கு மேலே இதை அப்படியே விடக்கூடாது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படி சொல்லிட்டு பாட்டி பாட்டுன்னு போகுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க எதுவுமே கேட்கல. நீங்களா அப்படியே ஃபேஸை தொங்க போட்டுக்கிட்டு அகெயின் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ தான் உங்களை பார்த்து செம்ம சிரிப்பு வருது. அவரா அப்படியே அதை சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன வையன், நல்ல கிளாஸ் போல கீழே நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 2 பேரும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் பாட்டிக்கிட்ட போய் பேசி மாட்டிக்கிட்டியா? இனி பாரு பாட்டி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு அப்படின்னு அப்படியே வந்து உங்களை ஹெட் டு டாய் வந்து பார்க்குறாரு. உங்களுக்கா இது கேட்டதும் லைட்டாக பயமாகுது. லைக் பாட்டி என்னெல்லாம் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு உங்களை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களா அப்படியே பாட்டி சைடு பார்க்குறீங்க. இதை பாரு வையன், எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு. 2 பேரும் இப்படி தனித்தனியாவா இருக்கீங்க? என்னம்மா தான் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? நீங்கள் பவுட் லிப்ஸ் வச்சுக்கிட்டு பார்க்குறீங்க. இதோ பாரு வையன், தேங்காய்க்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ தான் அவனோட எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. சரி, கல்யாணம் பண்ணால் 2 பேரும் செட் ஆகிடுவீங்கன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணது. ஆனால் இப்படி தனித்தனியாக இருக்கீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஏதோ இவ்வளோ நாள் இப்படி நடந்துடுச்சு, பரவாயில்ல விட்டுடலாம். இனி அதெல்லாம் மறந்துட்டு அவனோட சந்தோஷமாக இரு, புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். புரிஞ்சுது. ஆம், இனி ஒரே மாதத்தில் நீ ப்ரெக்னென்ட் ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமாம், நீ கரெக்டாக ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகணும், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பாட்டி பாட்டுன்னு போதா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன, நான் என்ன பொம்மையாடி? ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகணுமா? இந்த பாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து தேங்க் ரூம்லேயும் விட்டுடுறாங்க. தயாங்கா லிட்ரலி உங்களுக்காக தான் வெயிட்டிங். அங்கே உங்களை பார்த்ததும் செம்ம சிரிப்பாக இருக்கு. என்ன வையன், நான் சொன்னேனா? நீ கேட்கலல்ல, பாத்தியா இப்போது எப்படி இங்கே வரையும் வந்து நிற்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் ஓகே ஓகே ஃபைன், இப்போ என்ன அவங்க அமிச்சா மட்டும் எல்லாம் நடக்குமா என்ன? இதை பாரு தயம், நீ போய் சோஃபாவில் படு, நான் பெட்டில் படுக்கிறேன்னா. அவரா, என்னது? ஆமாம், நீ போய் சோஃபாவில் படு, நான் பெட்டில் படுக்கிறேன்னா. ஓஹோ, முடியாதுடி, நான் என் பொண்டாட்டியோட பெட்டில் தான் படுக்க போகிறேன். என்ன விளாடுறியா? சரி, நான் சோஃபாவில் படுக்கிறேன், நீ பெட்டில் படு. ஓ, அப்போ நானும் என் பொண்டாட்டியோட சோஃபாவில் தாண்டி படுக்குவேன். தயாங், என்ன விளையாட்டா? சரி, சோஃபாவில் நீ எப்படி வந்து படுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். அப்படின்னு நீங்கள் போய் படுக்கிறீங்க. தயங்கா அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அது சிங்கிள் சோஃபா தான், 2 பேர் படுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த தைரியத்தில் தான் வந்து படுத்து இருப்பீங்க. இப்போ அப்படியே அவரை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறீங்க. அவரா திருப்பி ஸ்மிர்க் பண்ணுறாரு. என்ன, என்னால் தூங்க முடியாதுன்னு நினச்சேன் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலேயே படுக்கிறாரு. நீங்கள் அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறீங்க.
பெட்டு கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காதுடி, நல்லா இருக்கே மெத்து மெத்துன்னு அப்படின்ட்டு நல்லா உங்களை போட்டு அமுக்குறாரு. உங்களுக்கா வெயிட் தாங்கவே முடியல. தயம் வெயிட்டாக இருக்க மாமா, ஏந்திரி. ஆ ஆமாம் வெயிட்டாக இருக்க. சரி வா, அப்போ போய் கம்ஃபர்டபுளாக பெட்டில் படுப்போம். இல்லை நான் வரல. சரிப்போ, அப்போ நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு இன்னும் அவரோட ஃபுல் வெயிட் உங்கள் மேலே போட்டு படுக்கிறாரு. நீங்கள் இதுக்கு மேலே தாங்க முடியல. சரி வா அங்கே போவோம் அப்படின்ட்டு அப்படியே பவுட்டி லிப்ஸ் வச்சுக்கிறீங்களா? அவரா உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலை தூக்கி அப்படியே பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்புறம் என்ன பையன், பாட்டி எதுக்காக இதெல்லாம் செட்டப் பண்ணாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு அவரோட 2 ஐப்ரோஸை தூக்கிக்கிட்டே உங்களை கேட்குறாரா? நீங்கள் அப்படியே கோபமாக பார்க்குறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. பார்த்தா இப்போது உங்களோட டோர் வந்து நாக் ஆகுது. யாரடி இந்த டைமில்? இரு பார்க்கலாம் அப்படின்றாரா? இப்போ நீங்கள் இரு நானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தா பாட்டி தான். வயன் இந்தா இந்த பால் சம்மா மறந்துட்டேன், இந்தா குடி. ஆ குடிக்கிறேன். எங்கே போகிற? குடி. இல்லை எனக்கு தாகமாக இல்லை, அப்புறம் குடிக்கிறேன். பரவாயில்ல இப்போது கொஞ்சம் குடி அப்படின்றாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாதி குடிக்கிறீங்க. இப்போ பாட்டி உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மற்ற பாதியை தயாங்குக்கு கூட போ 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 அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்துருப்பாங்க. இன்னைக்கு பார்க்குறேன் எப்படி நடக்காமல் போய்டும்ன்ட்டு அப்படின்னு இந்த பாட்டி ஈவில் மைண்டை போட்டுக்கிட்டு அப்படியே போதா நீங்கள் போய்ட்டு தேங்க் முன்னாடி நிற்கிறீங்க. அவரா என்ன பாலா? குடு அப்படின்னு கையை நீட்டுறாரு. இப்போ நீங்கள் நான் குடித்த பாதி உனக்கா, உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு மிச்சம் மீதி இருக்கிற பாலுமே நீங்களே குடிச்சிடுறீங்களா? அவரா அடி எனக்குடி அதில் பாதி. இல்லைன்னு தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு கடகடன்னு ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த சொம்பை வந்து தூக்கி போட்டேன் அப்படியே படுக்கிறீங்களா? அவரா பாவி ஏண்டி கொஞ்சமாக எனக்கு கொடுத்துருக்க கூடாதா? கொஞ்சம்லாம் இல்லை, அதில் பாதி கூட உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு திருப்பி படுத்துக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவங்கள வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னடி அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஹக்கு கூடமா பண்ணக்கூடாது பாரு, உனக்கு தான் என் மேலே எதுவும் இல்லைன்னா எனக்கு இருக்குது, உனக்கு எப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அங்கிட்டு போய் படுக்கிறியோ, எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை ஹக் பண்ணி படுக்கிறேன். இதெல்லாம் நோ சொல்லக்கூடாது, புரியுதா? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்களா? அவரா இப்போ எதுக்கு முறைக்கிற? என்னமோ நான் அண்ணா உனக்கு பிடிக்காத மாதிரி. உண்மையாக சொல்லுடி, என்ன உனக்கு பிடிக்காத சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமாம் பிடிக்காது. பிடிக்காதா? இந்த மாமாவை உனக்கு பிடிக்காதா பையன்? அது ஆமாம் பிடிக்காது. உண்மையாவா? பிடிக்காதா அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் அவரோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே ப்ளே பண்ணுறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி கூசுது. அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்ட் ஆகுது. அண்ட் உங்கள் பாடியில் வேற ஒரு மாதிரி லைக் டெம்டேஷன், உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. அவரா என்னடியாச்சு? நல்லா தானே இருந்தேன், எதுக்கு இப்படி வேர்க்குது? சூடாக இருக்கா என்ன? இரு ஏசி வேணால் கொஞ்சம் வைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிக்க போகிறாரு. இப்போ நீங்கள் அவரோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னடி? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை தயாங். அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுது? எதுக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? சரி வா ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு உங்களை வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தூக்க போகிறாரு. இப்போ நீங்கள் அவரை ஸ்டாப் பண்ணுறீங்க. இல்லை வேணாம்
அப்புறம் எனக்கு எனக்கு நேடியாக ஃபீல் ஆகுது மாமா. என்ன? ஆமாம், நேடியாக ஃபீல் ஆகுது. என்னடி பேசுகிற? இவ்வளோ நேரம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி உருன்னு வச்சுருந்த, திடீர்னு வந்து நீடியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிற. பைத்தியமா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலர் பிடிச்சி அவங்க கிட்ட இழுக்கிறீங்க. புரியலையா? சொல்கிறேன்ல, எனக்கு ஒன்று வேணும்னு தோணுது இப்போ. ஏய் என்னடி, படு, நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். இல்லை, உண்மையாகவே ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணி நீங்களாவே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீப்பாக போகுது. அப்புறம் அன்றைக்கி நைட் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ஹக் பண்ணி தான் படுத்துருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு முழிப்பு வருது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு அப்படியே தேங்க்ஸ் சைடு பார்க்குறீங்க. நைட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே நடந்தது எல்லாமே அப்படியே ஃப்ளாஷஸாக வருது. ஐயோ பையன், என்னெல்லாம் பண்ணோம் நைட்டு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ தாக்கா அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம், படுறி அப்படின்றாரு. நீங்கள் வெடுக்குன்னு ஒரு ஃபேஸை பார்க்குறீங்க. நீ ஏஞ்சிட்டியா? அதெல்லாம் ஏஞ்சி ரொம்ப நேரம் ஆகுது. சரி விடு, நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்றீங்களா? அவரா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்ததோ நீங்கள் ஃபேஸை வந்து டக்குன்னு வேறு சைடு திருப்பிக்கிறீங்க. அவர் என்னடி அப்படி திரும்பி படுத்துக்கிற? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா அப்படின்னு அவரை வந்து பார்க்க வைக்கிற மாதிரி படுக்க வைக்கிறாரு. என்னாச்சு? நைட்டெல்லாம் நல்லா உஷாராக தானே இருந்தா பெட்டில், இப்போ என்ன? இதை பாரு, அதை பற்றி மட்டும் பேசாத, புரியுதா? ஏன் பேச வேணாம்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் மாமா, இன்னொரு ரவுண்ட் வேணும் மாமா. இதெல்லாம் கேட்டவ தானே நீ? வேணா, அதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் அதை பற்றிலாம் எதுவும் வேணாம் மாமா. அப்படியா? ஆனால் அதெல்லாம் எனக்கு மட்டும் செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி பையனை நான் இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பேனோ என்னமோ தெரியல. ஐ ஆம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வயன். சிச்சி என்னை விடு. இருடி விடுறேன். நான் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டேன்ல, அப்போ நீ சொல்லணும்ல எப்படி இருந்தது என்னோட பர்ஃபார்மன்ஸ். மாமா சொல்லிட்டு போடி. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் இப்படிலாம் இருந்திருக்கோம். உனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியலனா எப்படி நெக்ஸ்ட் டைம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? சொல்லு. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. இந்த சைடா தாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் வாஷ்ரூமில், ஆனால் எப்படி இதெல்லாம் நடந்தது? எப்படி நானே இனிஷியேட் எடுத்தேன்? என்னவா நடந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகுது. பாட்டி நேற்று வந்து பால் சொம்பு கொடுத்தாங்க இல்லையா, அது ஹிட் ஆகுது. நீங்களா, அடியே பாட்டி நீ பண்ண வேலையாடி இதெல்லாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு, அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸப்லையும் ஆகிட்டேன். வேகமாக பாட்டி தேடி தான் கீழே போகிறீங்க. அவங்களா நீங்கள் வந்ததும் அப்படியே உங்களை வந்து கீழே இருந்து மேலே வரையும் ஒரு லுக்கு விடுறாங்க. அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸ் அதெல்லாம் தெரியுதா? ஸோ அப்பாடா, நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் வாய்ஸை நீங்கள் மற்றபடி முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன வயன்
என்னாச்சு? எதுக்கு அப்படி முறைச்சிட்ருக்க? என்ன வேலை பார்த்த நேற்று? அதுவா, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வர வெக்கப்படுதா. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. பாட்டி, என்ன பாட்டி பண்ணி வச்சுருக்க? இதெல்லாம் இதெல்லாம் இப்படியே பண்ணுவாங்க? எங்கள் 2 பேருக்கு பிடிச்சி இதெல்லாம் பண்ணணும். நீ என்ன பாட்டி பண்ணி வச்சுருக்க? ஆ, நல்ல வேலை தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன, உனக்கு தேங்க பிடிக்காதா? சொல்லு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சொல்லு, அவனை பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை பாட்டி, அவரை பிடிக்காம எப்படி இருக்கும் சொல்லு. என்ன சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு. அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் அவர் தானே என் கூட இருந்தது. எனக்கு ஒன்றுனா அவரால் தாங்கவே முடியாது. எனக்கு சின்னதாக அடிபட்டா கூட அவர் கண்ணில் தண்ணி வரும். நான் பண்ண மிஸ்டேக்ஸ்க்கெலாம் வீட்டில் இருக்கிற மெய்ட்ஸ் எல்லாத்தையும் கோவப்படி வேலையிலேருந்து தூக்குவார். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா என்னை சாப்பிட விடாம தூங்கவே விட மாட்டார். எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பார். அவரை பிடிக்காம எனக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் என்னடி, கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன உனக்கு? என்ன தடுக்குது உன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. எப்போவுமே என்னை வெளியிலே விட மாட்டார். எக்ஸ்ட்ரா கேரு, எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா கேரு. அந்த கோபத்தில் தான் மாமா கூட எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பேன். அதுக்குன்னு மாமாவை பிடிக்காமலாம் இல்லை. அப்போ நான் உங்கள் 2 பேத்துக்கும் நல்லது தானே செஞ்சுருக்கேன். இப்படி பண்ணதில் உங்கள் 2 பேர் மேலேயும் உங்கள் 2 பேத்துக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு 2 பேருக்குமே புரிஞ்சிருக்கோம்ல. அப்புறம் என்னடி? இருந்தாலும் பாட்டியா, உங்கள் மண்டை மேலேயே ஒன்று போட்டுறாங்க. போட்டிப்போ, போயிட்டு புருஷனை கவனிக்கிற வேலையை பாரு. 2 பேரும் மனசில் இவ்வளோ பாசம், அன்பு, லவ்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடுறது. போடி, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தான் வெளியில் வரீங்க. பார்த்தா அங்கே வந்து அந்த விண்ணை நிற்கிறான். நீங்களா, வின் நீயா? இங்கே என்ன பண்ணுற? ஆக்சுவலி நான் அந்த கேள்வியை கேட்கணும். நீ என்ன பண்ணுற பையன்? நீங்கள், இது என்னோட ஊர் தான். ஸோ நான் இங்கே இருக்கேன். நீ என்ன, உந்து இந்த ஊரா? இதுவும் என் ஊர் தான். இதுதான் என் வீடு. இவங்க என் பாட்டி. என்ன? அப்போ அந்த ரிச் பாட்டியோட கிராண்ட் டாட்டர் நீயா? நாங்கள் ரிச்செல்லாம் கிடையாது, ஆனால் நான் தான் அவங்களோட பேத்தி. ஓ காட், எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது வயன். எனக்கும் தெரியாது உண்டு இந்த ஊருண்டு. அப்புறம் என்ன, அப்போது ஹாலிடேஸ்க்கு இங்கே வந்திருக்கியா? நல்லது, நானும் ஹாலிடேஸ்க்கு தான் இங்கே வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து செம்மையாக வைப் பண்ணுவோம் அப்படின்னு அவன் வேற வந்து ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தா பின்னாடியிலேருந்து தயங்குதான். இவன் யார் வயன்கிட்ட அப்படின்னு கொஞ்சம் விட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த வின் பையன். மை காட், இந்த ஈடியட் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படியே ஓடி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. பார்த்தா அந்த பையன், வின் வந்துட்டு உங்களையும் தேங்கியோ மாற்றி மாற்றி பார்க்குறான். என்னடா லுக்கு? என்ன வயன், உங்கள் தாய் மாவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்க போல. இப்போ தாங்க அப்படியே உங்கள் ஹிப்பில் ஹேண்டை போட்டு, ஆமாம், இப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த வின்னு வந்துட்டு உங்கள் ஹிப்பில் ஹேண்ட் வச்சார் இல்லையா தேங்கு, அதை பார்க்குறான். இல்லை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வியடாக ஒரு ஸ்மைலு
இப்போது நீங்கள் தான் வின். அன்றைக்கி ஆக்சுவலி உன்கிட்ட இதை சொல்லாமல் மறைச்சிட்டேன். இவர் என் தாய் மாமா தான், இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் கூட. என்னது? ஆமாண்டா, அவள் என் பொண்டாட்டி. 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகி 4 months ஆகுது. அப்படியா வயன்? ஆமாம் வின். என் மாமா தான் என் ஹஸ்பண்ட். கேட்டல்ல, இதுக்கப்புறம் அவளை விட்டு கொஞ்சம் தூரமாக இரு. உன்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாராம். இப்போ நீங்களா தயம் இரு, ஃப்ரெண்டு தானே, நான் பேசிட்டு வரேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தேன், பார்த்தேன். போதும் போதும், வா போவோம். இதோ இதுக்கு தான் உன் மேலே எனக்கு கோவம் வருது. யார்கிட்டையும் பேச விட மாட்டேன். அப்படி என்ன உனக்கு அவ்வளோ கேர்? எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி, வாடி அப்படின்னு அப்படியே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. எங்க? கொஞ்சம் வேலை இருக்கு, வா அப்படின்னு நேராக ரூமுக்கு தான் போகிறீங்களா? ரூமுக்கா? ரூமில் என்ன வேலை? சொல்கிறேன் வாடி அப்படின்னு உள்ளே போயிட்டு அப்படியே அந்த டோரை வந்து லெக்காலேயே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பெட்டில் போட்டு அப்படியே அவரோட ஷர்ட்டை பட்டன் வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? ஏண்டி, நைட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி. பகல்லையா? என்ன பகலாக இருந்தா என்ன? நைட்டு நீ என்ன வச்சு செஞ்சுட்ட. ஸோ இப்போது நான் உன்னை வச்சு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு நடந்தது எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நடக்க போகிறது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி. என்ன தயாங்? என்ன இப்போவா? இல்லை வேணாம், யாராவது கூப்பிட்டா நல்லா இருக்காது. நான் போகிறேன். யார் கூப்பிடுவா? யாரும் வரமாட்டாங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தனியாக இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் கூப்பிட மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. அப்புறம் என்ன, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் போகிறீங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 week ஆகுது. இன்றைக்கி தான் முடிக்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து 7th January. இதுக்கு முடித்தேன். ஆனால் இது எடிட் பண்ணணுமே, இதுக்கு ஒரு மியூசிக்கு போடணுமே, பிஜிஎம்லாம் போட்டு ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே போட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நாளைக்கு போடுறேன்டா. தெரியும் கேட்பீங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ நீ போடுவேன் அப்படின்னு. கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஹாப்பி தயாங் டே. லேட்டாக தான் சொல்கிறேன், சாரி. ஓகேடா, அப்புறம் என்ன வரட்டா? பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.